ட்ரைனிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபயர்ஸ் பார்க்குறோம். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபைனல் ஸ்டேட்மெண்ட், லிக்விடேட்டர் ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அந்த ஃபார்மேட்டை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி தான் நம்ம இதுவும் பண்ண போகிறோம். சரியா? ஸோ இன்னைக்கு வந்து ட்ரம் அப்படிங்கிற கம்பெனியோட ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபயர்ஸ் நம்ம பார்க்குறோம். ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் 8 lakhs, ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் 12 lakhs, கால்ஸ் இன் அரியர் 16,000. பட் எஸ்டிமேட்டட் என்ன அப்படின்னு பார்க்கும்போதுல 8,000. நமக்கு அவைலபிள் என்ன அப்படின்னு பார்க்கும்போதுல 8,000. அந்த எஸ்டிமேட்டடை தான் நம்ம கால்குலேஷனுக்கு எடுத்துக்கிட போறோம். ஃபர்ஸ்ட் மார்ட்கேஜ், ஸோ டிபென்ச்சரோட ஃபர்ஸ்ட் மார்ட்கேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போதுல 8 lakhs. கிரெடிட்டாஸ் ஃபுல்லி செக்யூர்ட், ஃபுல்லி செக்யூர்டு 1,40,000. பார்ட்லி செக்யூர்டு 1,60,000. ஸோ அதில் பாதி நமக்கு பார்ட்லி செக்யூர்டு இருக்கு. ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டாஸ் 30,000. பேங்க் ஓடி 80,000. unsecured creditors. Then estimated liability on bill discounted 40,000. Cash in hand, book debts good. So அதில் doubtful 30,000. ஸோ 40,000 தான் நமக்கு என்ன அப்படின்னு பார்க்கும்போதுல எஸ்டிமேட்டட். ஸோ நமக்கு ஒரு 40% நமக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்றாங்க. தென் பேட் டெப்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போதுல பேட் ஒரு 18,000, இது நமக்கு வராது. ஸ்டாக் இன் ட்ரேட் 2,38,700. ஃப்ரீ ஹோல்ட் லேண்ட் அண்ட் பில்டிங், பிளான்ட் அண்ட் மிஷினரி, பிக்சர்ஸ் அண்ட் ஃபிட்டிங்ஸ். ஸோ இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன செய்கிறோம், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபயர்ஸ் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு லிஸ்ட் ஏ, நமக்கு ஹெச் வரைக்கும் இருக்குது லிஸ்ட். லிஸ்ட் ஏ என்னன்னு பார்க்கும்போதுல அசெட் நாட் பிளட்ஜ்டு. ஸோ என்னென்ன அசெட் இருக்கோ பிளட்ஜ் இல்லாத அசெட் அவ்வளவுமே எடுத்துக்கிறோம். ஸோ நமக்கு சம்ல என்னென்ன அசெட் எல்லாம் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போதுல கேஷ், ட்ரேட் கிரெடிட்டாஸ். ஸோ அதை தான் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னு பார்க்கும்போதுல புக் டெப்ஸ் அப்படின்ட்டு கொடுத்துருக்கோம். கால்ஸ் இன் அரியர், ஸ்டாக் இன் ட்ரேட், ஃப்ரீ ஹோல்ட் லேண்ட் அண்ட் பில்டிங், பிளான்ட் அண்ட் மிஷினரி, பிக்சர்ஸ் அண்ட் ஃபிட்டிங்ஸ். ஸோ நமக்கு எல்லாமே இந்த எஸ்டிமேட்டட் இருக்கு பாத்தீங்களா, அந்த அமௌண்ட்டை தான் நம்ம எடுத்திருக்கிறோம். ஓகே, அசெட், அசெட்ஸ் நாட் ஸ்பெசிஃபிக்கலி பிளட்ஜ்டு எல்லாமே லிஸ்ட் ஏல வந்துருது. ஸோ நமக்கு லிஸ்ட் ஏல உள்ள அசெட் என்ன அப்படின்னு பார்க்கும்போதுல 14,40,800. ஸோ நமக்கு சம்ல வந்து நமக்கு பார்த்தோன்னே என்னென்ன அசெட் அப்படின்ட்டு ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும். அந்த அசெட் எல்லாமே லிஸ்ட் ஏல நம்ம என்ன செய்யறோம், எடுத்து எழுதியிருக்கோம். அடுத்தது லிஸ்ட் பி, அசெட் ஏல இல்லாதது, பிளட்ஜ் பண்ணது எல்லாமே என்ன செய்யறோம், லிஸ்ட் பிக்கு கொண்டு வர்றோம். ஷேர்ஸ் இன் எக்ஸ் லிமிடெட், தென் ஒய் லிமிடெட். எஸ்டிமேட்டட் நமக்கு என்ன, ரியலைசபிள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ எக்ஸ் லிமிடெட் அதோட எஸ்டிமேட்டட் 1,60,000, பட் ஆக்சுவல் வேல்யூ 1,40,000. ஸோ அப்போ நமக்கு சர்ப்ளஸ் இதில் கிடைச்சிருக்கு ஒரு 20,000. பட் ஒய் லிமிட்டெடுக்கு 80,000 எஸ்டிமேஷன், பட் ஆக்சுவல் 1,60,000. அப்போ நமக்கு டிஃபிஷியன்சி என்ன அப்படின்னு பார்க்கும்போதுல 80,000. ஸோ இப்போ உங்களுக்கு அசெட் ரெண்டுமே நல்ல தரவா இருக்கும். இந்த எஸ்டிமேட்டட் அசெட்ஸ் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு பார்க்கும்போதுல ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டாஸ்க்கு நம்ம கொடுக்குறோம். யார் யாருக்கெல்லாம் கண்டிப்பா கொடுக்க வேண்டியது இருக்கும், ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டாஸ் யாரெல்லாம் அப்படின்னு பார்க்கும்போதுல அவங்களுக்கு கொடுத்துட்டு தான். இப்ப கவர்மெண்ட்டுக்கு, பேங்க், இவங்கெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ப்ரிஃபரன்ஷியல்.
கண்டிப்பா இவங்களுக்கு நம்ம கொடுக்க தான் செய்யணும். ஸோ இப்போ எஸ்டிமேட்டட் டோட்டல் அசெட் லிஸ்ட் ஏயும் லிஸ்ட் பியும் நம்ம ஆட் பண்றோம். லிஸ்ட் ஏ 14,40,800 பிளஸ் இந்த சர்ப்ளஸ் 20,000 ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது 14,60,000. ஓகே. ஸோ கிராஸ் லயபிலிட்டிஸ், சாரி, கிராஸ் அசெட்ஸ் மொத்தமா நமக்கு கிராஸ் அசெட்ஸ்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போதுல 2,40,000, then 14,40,800. ஸோ லிஸ்ட் ஏ அண்ட் லிஸ்ட் பி ரெண்டுமே நம்ம ஆட் பண்ணும்போதுல நமக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா 16,80,800. இந்த சம்ல கிராஸ் அசெட்ஸ். இப்போ இந்த அசெட்ஸ் உங்களுக்கு ஃபுல்லாவே புரிஞ்சிருக்கும். ஏல வந்து நம்ம என்னென்ன அசெட் இருக்கோ அவ்வளவுமே நம்ம எடுத்து எழுதுறோம். தட் மீன்ஸ் நமக்கு எவ்வளோலாம் ஃபண்ட் இருக்குது. அங்க டெபிட் சைடு நம்ம கொடுப்போமா, கேஷ் இன் ஹேண்ட். அடுத்தது என்ன கொடுப்போம், சர்ப்ளஸ் இருந்தா சர்ப்ளஸ் கொடுப்போமா, அதே மாதிரி தான் நம்ம இங்க செஞ்சிருக்கோம். லிஸ்ட் பில என்ன செய்யறோம் அப்படின்னு பார்க்கும்போதுல பிளட்ஜ் பண்ணது எல்லாமே நம்ம என்ன செஞ்சிருக்கோம், இதுல எடுத்து எழுதியிருக்கிறோம். இனிமே என்ன பார்க்குறோம், லயபிலிட்டிஸ் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் என்ன லயபிலிட்டி அப்படின்னு பார்க்கும்போதுல செக்யூர்டு கிரெடிட்டாஸ். ஸோ இந்த செக்யூர்டு கிரெடிட்டாஸ் இருக்குது பாத்தீங்களா, இந்த இதுல நம்ம என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது கிரெடிட்டாஸ் ஃபுல்லி செக்யூர்ட் பார்ட்லி செக்யூர்டுன்னு இருக்குது பாத்தீங்களா. இந்த ரெண்டும் தான் நமக்கு செக்யூர்டு கிரெடிட்டாஸ். இந்த செக்யூர்டு கிரெடிட்டாஸ் 2,40,000. இந்த சர்ப்ளஸ் கழிச்சனா அமௌண்ட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது 2,20,000. சரியா? ஸோ இதுக்கு நமக்கு அமௌண்ட் கிடையாது. ஏன்னா நம்ம என்ன செய்யறோம், 3 lakh இருக்கிறத 2,40,000 நம்ம என்ன செய்யறோம், செட்டில் பண்ணிருக்கிறோம். தென் ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டாஸ் ஆஸ் பர் லிஸ்ட் பி. ஸோ ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டாஸ் நமக்கு 30,000 கொடுத்துருக்காங்க. அந்த 30,000 தான் நம்ம லிஸ்ட் பி லிஸ்ட் சின்னு கொடுத்துருக்குறோம். ஸோ என்ன அப்படின்னு பார்க்கும்போதுல அமௌண்ட் 30,000. இந்த அமௌண்ட் என்ன செய்யறோம் அப்படின்னு பார்க்கும்போதுல எஸ்டிமேட்டட் பேலன்ஸ் ஆஃப் அசெட் அவைலபிள் ஃபார் டிபென்ச்சர் ஹோல்டர்ஸ். ஸோ ப்ரிஃபரன்ஷியல் போக மீதி இருக்கிறது தான் யாருக்கு கொடுக்குறோம், டிபென்ச்சர் ஹோல்டர்ஸ்க்கு, பேங்க் ஓடி, தென் அன்செக்யூர்டு கிரெடிட்டாஸ்க்கு நம்ம கொடுக்குறோம். ஸோ அந்த அமௌண்ட் அப்படின்னு பார்க்கும்போதுல 16,60,800. நமக்கு எஸ்டிமேட்டட் டோட்டல் அசெட்ஸ் அவைலபிள் ஃபார் ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டாஸ் வந்தது இல்லப்பா. இந்த அமௌண்ட்ல இருந்து இந்த ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டாஸை நம்ம லெஸ் பண்றோம். ஸோ லெஸ் பண்ணி கிடைக்கிற அமௌண்ட் நம்ம கையில எவ்வளவு இருக்கு, 14,30,800. அடுத்தது என்ன செய்யறோம், டிபென்ச்சர் ஹோல்டர். ஸோ டிபென்ச்சர் லிஸ்ட் டி. நம்ம அந்த ஃபார்மேட்டை பார்ப்போமா, லிக்விடேஷன் எக்ஸ்பென்சஸ் ரெமுனரேஷனுக்கு அடுத்ததா வருமா, அதே மாதிரி தான் நம்ம இங்க கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ அப்போ அவங்களுக்கு கழிச்சதுக்கு அப்புறம் இந்த டிபென்ச்சர் ஹோல்டர்ஸ்க்கு கழிச்சதுக்கு அப்புறம் என்ன அப்படின்னு பார்க்கும்போதுல 6,30,800 இன் ஹேண்ட் நம்ம கிட்ட இருக்குது. தென் பேங்க் ஓடியும் என்ன செய்யறாங்க, லிஸ்ட் டில தான் நமக்கு வரும். ஸோ பேங்க் ஓடி என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும்போதுல 80,000. ஸோ அதையும் நம்ம சப்ராக்ட் பண்ணா நம்ம கையில என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும்போதுல 5,50,800. இனிமேதான் நம்ம என்ன செய்யறோம், பார்ட்லி செக்யூர்டு கிரெடிட்டாஸ். ஸோ பார்ட்லி செக்யூர்டு கிரெடிட்டாஸ்க்கு ஒரு 80,000. அன்செக்யூர்டு கிரெடிட்டாஸ் 10,40,000. liability for bill discounted 40,000. ஸோ இவ்வளவும் நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்கு, செட்டில் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ அப்போ அமௌண்ட் எவ்வளவு செட்டில் பண்ண வேண்டியது இருக்குன்னா 11,60,000. இது என்ன அப்படின்னு பார்க்கும்போதுல நமக்கு அன்செக்யூர்டு கிரெடிட்டாஸ் லிஸ்ட் இ. லிஸ்ட் இக்கு நமக்கு அமௌண்ட் அவைலபிள் என்ன அப்படின்னு பார்க்கும்போதுல 11,60,000. இந்த இடத்துல நம்ம ஸ்டாப் பண்ணிடணும். கிராஸ் லயபிலிட்டிஸ் மொத்தமா நம்ம என்ன செய்யறோம், கால்குலேட் பண்றோம். ஓகே. இப்போ தான் என்ன செய்யறோம், இந்த அசெட்ஸ் கிராஸ் அசெட்ஸ்க்கும் கிராஸ் லயபிலிட்டிக்கும் என்ன செய்யறோம், டிஃபரன்ஸ் பார்க்கும்போதுல நமக்கு அசெட்ஸை விட லயபிலிட்டி அதிகமா இருக்கு. ஸோ தட் 6,09,200 நமக்கு டெஃபிஷியன்சி இருக்கு.
தென் இதுக்கப்புறம் யாருக்கெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு பார்க்கும்போதுல ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸ், தென் ஈக்விட்டி ஷேர்ஹோல்டர்ஸ். ப்ரிஃபரன்ஷியல் ஷேர்ஹோல்டர், தென் ஈக்விட்டி ஷேர்ஹோல்டர். ஸோ ப்ரிஃபரன்ஷியலுக்கு வந்து சேம் அமௌண்ட், ஈக்விட்டியில் கால்ஸின் அரியரை கழிச்சுட்டு நமக்கு கொடுக்குறோம். ஸோ இப்போ நம்ம டோட்டல் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போதுல 26,01,200 நமக்கு டெஃபிஷியன்சி கிடைச்சிருக்குது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.